திமுக ஏற்கனவே பாஜகவில் இணைந்து விட்டதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே முத்தாங்குளம் கிராமத்தில் புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எம்எல்ஏக்களுக்கு அரசு கார் வழங்குவதில் தவறில்லை என்றும், மக்கள் சேவைக்கு ஒரு கார் போதுமானது என்றும் கூறினார். மக்கள் சேவையை செய்வதற்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும். அவர்கள் தான் அதை செய்ய முடியும். அது அரசாங்க காராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர்கள் துரிதமாக செய்வார்கள். சொந்த கார் 5 கார் வச்சிருக்காங்க, 10 கார் வச்சிருந்தாங்க. தொகுதிக்குள்ளேயே போகாம 10 கார் வச்சு என்ன பண்றது? போய் வசூல் பண்றதுக்கா 10 கார்? ஊரா போய் இருக்கிறத போய் வசூல் பண்றதுக்கு தான் 10 கார் இருக்கும். இங்க மக்கள் சேவை செய்யறதுக்கு ஒரு கார் இருந்தா போதும். அது கண்டிப்பாக அரசாங்கம் சார்பாக. ஊழல் கட்சி நிதி என்றாலே திமுகவிற்கு கோபம் வருகிறது என கூறிய நிர்மல்குமார், திமுக ஆட்சியில் பிறப்பு முதல் இறப்பு வரை அரசு அலுவலகங்களில் ஒரு கையெழுத்துக்கு லஞ்ச பணம் இல்லாமல் பெற முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பினார். நாங்க ஊழல்னு சொன்னா கோவம் வருது. ஊழல்னு கோவம் வந்துச்சுன்னா மக்களுக்கே தெரியும்ல. இப்போ பார்ட்டி ஃபண்டுனா கோவம் வருது. பார்ட்டி ஃபண்ட் இல்லாம எத்தனை வருஷம் கவர்மெண்ட் இருந்துச்சு? பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் ஏதாவது துறை சார், நீங்களாம் பத்திரிகையாளர், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு இடத்துல பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம, அதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் தான் வாங்கியிருக்கீங்களா, ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த கையெழுத்து போட்டாலும் அரசு துறையில் ஒரு கையெழுத்துக்கு நீங்கள் பணம் இல்லாமல் ஒரு கையெழுத்து ஆயிருக்கா? ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஒரு வீட்டு வசதி வாரியத்துக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்குறீங்க. எத்தனை பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காசே கொடுக்காமல் கடந்த 20 வருஷமா அப்ரூவல் வாங்கிருக்கீங்க? மேலும் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பிய நிர்மல்குமார், திமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக விமர்சித்தார். எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்தியா கூட்டணியில் தாவேகா இணைந்து செயல்படுவோம் என்றும் நிர்மல்குமார் தெரிவித்தார். முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்கிறது. திமுக இதுவரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்கல்ல, நாங்க இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்க, அதாவது ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. ஆமா, ஏன்னா இந்தியா கூட்டணியில யாரெல்லாம் இப்ப எம்பிக்கள் இருக்கோம், அந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இருக்கு. நாங்கள் அடுத்த இதுல தேர்தலில் முடிச்சு எம்பிக்கள் வந்த பிறகு, ஏன்னா இந்தியா கூட்டணி இருக்கவங்க எம்பிக்கள் இருக்கிற கட்சிகள்